குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி கொடுக்கும் போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணிக்கு கூட இப்படி பேசலாம். அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க வெளியில அப்படியே போய். என்ன துளசி இப்படி சொல்ற? நான் போய் வெளியே படுக்கவா? அப்படி இல்ல, காத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. யார் அது? ஹலோ பிரதர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னடா இதெல்லாம்? கவலையை மறக்கிறதுக்கு 2 ரவுண்ட் போட்டேன். உன் கவலை மறக்கதான் மகாலட்சுமி மாதிரி கொண்டாட்டி இருக்காளே. பாக்குறதுக்கு எல்லாரும் மகாலட்சுமி மாதிரி தான் இருப்பாங்க. சாரி, கை சும்மா இருக்க மாட்டேங்குது. Okay, brother. Good night. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதா? மௌனம் சம்பவத்துக்கு அர்த்தம். ஸ்ரீதர் செய்யற வேலை வேணா நான் செய்யட்டுமா? இல்ல, ஸ்ரீதரால முடியலையே, அதனாலதான் அவன் செய்யற வேலை வேண்டாம் நான் செய்யறேன்னு. துளசி, ஸ்ரீதர் வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்க மாட்டா? ஏன், யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான்டா. எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டுல தங்குறது? என் வீடு உன் வீடுங்கிறிய, இது உன் வீடு இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் என்ன சொல்ற துளசி? பாத்தியா, இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு. தேங்க்யூ. பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம போய் பாடு, நான் தூங்க போறேன். குட் நைட். தாரவாத்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். துளசி கண்டுக்கவே மாட்டேங்கிறாள. இவளை நான் ஒரு தடவை அனுபவிக்கலன்னா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது. இவளை மாதிரி நான் ஒருத்திய பார்த்ததே இல்லையே. இந்த தங்கச்சிலையை எனக்கே சொந்தமாக்கிக்கணும். துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல. துளசி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? உடம்பு எப்படி இருக்கு? அது வேற ஒண்ணுல துளசி, மகாலட்சுமி மாதிரி உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் எதுக்காக தண்ணி எல்லாம் அடிக்கிறான்? அது மட்டும் இல்ல, வேற பொண்ணு கிட்ட கூட போறான். உன்னை பார்த்தால எனக்கு பாவமா இருக்கு. அவன் அவனோட சுகத்தை தேடிக்கிறான், நீ உன்னோட சுகத்தை தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்காக நான் எப்பவும் ஃப்ரீயாவே இருக்கேன். நீ மட்டும் ஊன்னு சொல்லு, உனக்கு நான் சொர்க்கத்தை. அந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனாலயும் அவரோட சொந்தக்காரங்கிறதுனாலயும் தான் இத்தனை நாளா விட்டுருந்தேன். இல்லன்னா என் கையில அப்பளமா நொறுங்கி இருப்பேன். ஆமா, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி நீ குறை சொல்றியா? டெய்லி நைட்ல நீ தனியா படுக்கிற, அத வச்சுதான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. நான் உன் சைடு துளசி. உங்க ரெண்டு பேரும் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கட்டுமா? நான் வேணா ஸ்ரீதர் கிட்ட பேசுறேன். உன்னோட கனெக்ஷன், கரண்ட், ஒயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என் புருஷனை எப்படி மாத்தணும்னு நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. தலையிட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. தனியா இருக்கிற இவளுக்கு என் மேல எந்த ஆசை இல்லைன்னு சொல்றாளே, ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இவளை எப்படியாவது அனுபவிச்சுதான் ஆகணும். இவளுக்கு என் மேல ஆசை இருக்கு, ஆனா அதை வெளிப்படுறதுக்கு பயப்படுறேன். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவளை நான் எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? இவளை கொஞ்சம் கொஞ்சமா ஆசை தூண்டி விட்டு கடைசியில மொத்தமா அனுபவிச்சிட வேண்டியதுதான். ஓகே.
ஐயோ குளிக்கிறா போல. ஸ்ரீதரே, உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படா கம்முன்னு தூங்குற? ஐயோ, இந்த கொய்யா பழம் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நான் அணில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு என் பசிய தீர்த்துப்பேன். அவனாதான் இருக்கும். நீ என்ன பண்ற பாரு. ஐயோ ஐயோ, ஐயோ எரியுதே. ஆமா அம்மா, பார்வை வேற. ஐயோ, கண்ணுக்கு என்னாச்சு? ஒரு திருட்டு பையன் குத்திட்டா. இல்ல இல்ல, கருவண்டு கொட்டிடுச்சு. ஓ, வண்டு கொட்டிடுச்சா? நான் வேற ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஏய், என்னைக்காவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறேன், அன்னைக்கு உன்னை கொட்டுறேன்டே. அம்மா, என்ன சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ற? ஹாய். ஹாய் நவீன். வேலை விஷயமா நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன். துளசிக்கு எது தேவைனாலும் நீ தான் செய்யணும். டேய், அது நீ என்கிட்ட நான் தனியா சொல்லுமா? எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது என்னோட கடமை. நீ பாக்குறத விட நான் நல்லாவே பாத்துட்டு இருக்கேன். என்ன துளசி? ஓகேடா, நான் போயிட்டு வரேன். ஹாப்பி ஜர்னி. ஓகே, பை. பை. டேக் கேர். ஓகே. ஏய், அழகு சிலையா படுத்துட்டு இருக்கா. அந்த ஸ்ரீதருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. மப்பும் மந்தாரமா இருக்கு. இவ்வளவு அனுபவிக்கிறத விட்டுட்டு ஊர் மெஞ்சிட்டு இருக்கான். வேஸ்ட் ஃபெலோ. இனிமே சும்மா கூடாது. ஐயோ, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. துளசி, எங்க சொல்றது? இந்த நேரத்துல எங்க இருக்கு வந்து? இது வந்து வேற ஒண்ணுல துளசி, ஏதோ தேவை இருக்கு, என்ன அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்க. இந்த நடுராத்திரியில எனக்கு என்ன தேவை இருக்க போகுது? அடுத்த ராத்திரியில என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு தேவை இருக்கும். இந்த வயசுல உனக்கு என்ன தேவை அது உனக்கு தெரியாதா? தெரியாதுன்னா என்கிட்ட கேளு, நானே உனக்கு நல்லா சொல்லி தரேன். என்னோட தேவை என்ன தெரியுமா துளசி? முதல்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து. அண்ணின்னு கூப்பிடு. ஏன் இந்த மாதிரி கோபப்படுற? நீ என்ன விட வயசு சின்னவ. உன்னை அண்ணின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் துளசின்னு கூப்பிடுறேன். முதல்ல நீ வெளியில போறியா இல்லையா? கூல். உனக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம். ஓகே துளசி, குட் நைட். ஸ்ரீதர் எங்க போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவர் எங்க போனா உனக்கு என்ன வந்தது? ஏன் என்ன தொந்தரவு பண்ற? எனக்கு அவனை பத்தி ஒரு சீக்ரெட் நியூஸ் கிடைச்சிருக்கு, தெரியுமா? ஓகே, நீ கிரேட் தான். நேத்து ராத்திரியில இருந்தே உங்ககிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ண, ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்ல. அவர் ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக டெல்லிக்கு போயிருக்காரு. ஓஹோ, ஓகே. ஒரு நிமிஷம் இரு. அவன் ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக டெல்லி போல, ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்கான். நான் நம்ப மாட்டேன்.
உன் நாடகம்லாம் என்கிட்ட வேகாது. எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா நான் உனக்கு கிடைப்பேன்னு நீ நாடகம் ஆடுற. ஐயோ, அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றேன், நீ நம்பவே மாட்டேங்கிறிய துளசி. ஓகே ஓகே, நீ நம்ப வேண்டாம். உனக்கு நான் சாட்சியை காட்டுறேன். உன் 2 கண்ணாலையும் சாட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா நீ நம்பினா போதும். ஓகே? ஸ்ரீதர் எந்த ஊர்ல இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுவான். என் போன்ல காலர் ஐடி இருக்கு. அவன் போன் பண்ணும்போது காலர் ஐடியில அவன் இருக்கிற நம்பர் வரப்போகுது. அதை நீ பாத்துக்கோ. அப்ப உனக்கு தெரியும் அவன் இந்த ஊர்ல இருந்து போன் பண்றானா இல்ல டெல்லியில இருந்து போன் பண்றானான்னு. அதுக்கப்புறம் நீ என்ன நம்பினா போதும். ஓகேவா? டார்ஜிலிங் போன் பண்றான். இந்த பேசுங்கறல. ஹலோ ஹலோ துளசி, நான் தான். என்னங்க நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? நல்லபடியா வந்து சேர்ந்தோம். சேர்ந்தோமா? அது ஃளைட்ல எல்லாரும் வந்தோம்ல, அத சொன்னேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயோ, உன்கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. டெல்லின்னு சொன்னீங்க. சொன்னீங்கல்ல. சரி, எல்லாரும் நாங்கெல்லாம் நல்லாவே இருக்கோம். சரி, நவீன் என்ன பண்றான்? நவீனா அவருக்கு கால்ரா வந்திருக்கு. கால்ரா வந்திருக்கா? ஐயோ பாவமே. அப்ப அவன ஜாக்கிரதையா பாருங்க. சரி சரி. அப்புறம் உடம்பையும் ஜாக்கிரதையா பாருங்க. சரிங்க. ஆமா, என்ன அவன் பேசிட்டு இருக்க? நான் அவரேன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு காதுல விழல போல இருக்கு. ஓஹோ, அப்போ இந்த கால்ராணியே சென்டிமெண்ட். ஸ்ரீதருக்கு உங்க மேல பாசம் பொங்கறதுக்கு. தேங்க்ஸ். அது சரி, அந்த நம்பர் போட்டு தரேன். நீங்க எந்த ஊர்னு கேளு. இந்தா சீக்கிரம் கேளு. ஹலோ, எந்த ஊருங்க அது? क्यावा? காயில பழம். कौन सा गाँव கேளு. ये कौन सा गाँव है? दार्जिलिंग. இப்போ அது புரிஞ்சுதா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் மிஸ்டர் நவீன். அவர் கூட யார் போயிருக்கா? அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்றியா? அது சொன்னா என்ன தருவ? ஏதாவது தரேன். ஏதோலாம் கொடுத்தா முடியாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். தரேன். என்னது? அதான் தெரியுமே. டென்ஷன் பண்ணாத, உடனே சொல்லு. ஓகே ஓகே சொல்றேன். நம்ம எதிர் வீட்டுல இருக்காரு, அவரோட பொண்டாட்டி. ஏய், என்னாச்சு? ஷாக் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ. ஓகே, நீ சம்மதிச்சிருக்க, அதை மட்டும் மறந்துடாத. நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது சும்மா கும்முன்னு இருக்கணும், புரியுதா? பை. என்ன ஞாபகம் இல்ல? I'm sorry. மிஸ்டர் ஸ்ரீதர், நான் என்ன சொல்லியும் கேட்காம எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்திய வேற ஒருத்தருக்காக வாதாடி எனக்கு கிடைக்காம அநியாயம் பண்ணீங்களே. ஓ, நீங்களா? இப்ப ஞாபகம் வந்துருச்சுல? அப்ப அவங்க தப்பான சாட்சியத்தை நம்ப வச்சு என்ன மோசம் பண்ணிட்டாங்க. அது தவிர நான் வேணும்னே கெட்ட எண்ணத்தோட உங்களை மோசம் பண்ணலங்க. Believe me. மறுபடியும் ஒரு பொய்யா? அன்னைக்கு நீங்க எனக்கு மோசம் பண்ணதுக்காக தான் இன்னைக்கு உங்க பொண்டாட்டி உங்களை மோசம் பண்ணிட்டு ஏன் புருஷனோட ஓடி போயிட்டா? என்ன? ஆமா. இல்லங்க, பிரியங்கா அவ ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு பெங்களூர் போயிருக்கா. உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா. நீங்க இப்படி நம்புறதுனால தான் அவ உங்களை ஏமாத்திட்டு என் புருஷனோட அவ டார்ஜிலிங்ல சந்தோஷமா ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கா. இல்ல, நான் நம்பல. நீ என் கூட வா, 2 பேரையும் ஒன்னா காட்டுறேன். ஆனா பொண்டாட்டிய கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாத உனக்கு எதுக்கு இவ்வளவு வாய்? உன்னோட இயலாமையில தான் என் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரு. நீ உன் பொண்டாட்டி அடக்கி வச்சிருந்தனா நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருப்படா. சரிங்க, நீங்க உங்க புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. வாங்க, இப்பவே அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். அவ என்ன விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றீங்களா? அவளை பத்தி அக்கறைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போலாம். நில்லு. உனக்கு வேணா உன் பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் வேணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உடனே கிளம்பு. இத பாருங்க, எனக்கு கோர்ட்ல நிறைய வேலை இருக்கு. உங்களோட வரதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ இப்படி கூப்பிட்டா வரமாட்டேன். உன்னை எப்படி கூப்பிட்டா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்.